தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். ராணுவ பயிற்சிக்கு தயாராகும் இந்தியா, வான்வெளியில் கட்டுப்பாடுகளை விதித்தது பாகிஸ்தான். குஜராத்திற்கும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திற்கும் இடையே உள்ள கழிமுகம் சர்க்ரீக் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அக்டோபர் 30 முதல் நவம்பர் 10 வரை முப்படைகளும் இணைந்து திரிசூலம் என்ற பெயரில் மிகப்பெரிய ராணுவ பயிற்சிகளை நடத்தவுள்ளது. இதனால் அப்பகுதியில் வான்வழி விமான போக்குவரத்தை நிறுத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. முப்படைகளின் கூட்டு செயல்திறன், தன்னிறைவு இந்தியா மற்றும் ராணுவத்தின் நவீனத்துவம் ஆகியவற்றை வெளிப்படுத்துவதே இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம். திரிசூலம் பயிற்சி நடக்கவுள்ள சர்க்ரீக் பகுதி என்பது குஜராத் மற்றும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் இடையேயான 96 கிலோமீட்டர் நீள சதுப்பு நிலம். இங்கு மக்கள் வசிக்கவில்லை, ஆனால் இந்திய கடற்பாதைகளுக்கு மிக முக்கியமான நுழைவு வாயில் என்பதால் இந்த பகுதி மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின் இந்தியா பாகிஸ்தான் இடையே இவ்வாறான நிழல் மோதல்கள் வழக்கமான ஒன்றாகிவிட்டன. இந்த பயிற்சி குறித்து ராணுவ ஆய்வாளர் டேமியன் சைமன் வெளியிட்ட அறிக்கையில், பயிற்சிக்காக ஒதுக்கப்பட்ட வான்வழி 28,000 அடி உயரம் வரை விரிகிறது. இவ்வளவு பெரிய பரப்பும் பங்கேற்பு அளவும் வழக்கத்திற்கு மாறானது என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில், நம் நாட்டின் இந்த ராணுவ பயிற்சி காரணமாக பாகிஸ்தான் அதன் மத்திய மற்றும் தெற்கு வான்வழி பரப்புகளில் 29ஆம் தேதி முதல் விமான போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தனியார் பல்கலை மசோதாவை திரும்ப பெற தமிழக அரசு முடிவு. அமைச்சர் செழியன் தகவல். தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தனியார் பல்கலை திருத்த சட்ட மசோதா திரும்ப பெறப்பட்டு மறு ஆய்வு செய்யப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கூவி செழியன் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை. தமிழக சட்டசபையில் கடந்த 15ஆம் தேதி தனியார் பல்கலை திருத்த சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டது. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் உயர்கல்வியில் சேரும் மாணவ மாணவியரின் சதவீதம் அதிகம். இதனால் அதிகளவிலான உயர்கல்வி நிறுவனங்கள் தமிழகத்தில் துவங்குவதற்கு தேவைகள் உள்ளன. இந்த சூழலில் தற்போது இயங்கி வரும் தனியார் கல்வி நிறுவனங்களை மாநில தனியார் பல்கலைகளாக தரம் உயர்த்தவும், புதிதாக தனியார் பல்கலைகள் துவங்குவதற்கும் தற்போதுள்ள சில வழிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட வேண்டும். இந்த நோக்கத்துக்காகவே இந்த சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டது. தற்போதைய தனியார் பல்கலை சட்டத்தின்படி பல்கலை நிறுவுவதற்கு குறைந்தபட்ச நில அளவு 100 ஏக்கர் தொடர்ச்சியான நிலம் தேவைப்படுகிறது. ஆனால் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் அதுபோன்ற மிகப்பெரிய அளவிலான தொடர்ச்சியான நிலத்தை அடையாளம் காண்பது மிகவும் கடினம். எனவே வேகமாக நகரமயமாகி வரும் தமிழகத்தில் நிலங்களின் மதிப்பும் உயர்ந்து வருவதால் பல்கலை துவங்க நிலத்தின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சட்ட திருத்தம் குறித்து எம்எல்ஏக்கள் சிலர் தெரிவித்த கருத்துகள், சமூக வலைதளம், பொதுவெளியில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துகள் அடிப்படையில் இந்த சட்ட மசோதா குறித்து கல்வியாளர்கள், துறை சார்ந்த வல்லுநர்கள், கல்வித்துறை அலுவலர்கள் ஆகியோரின் கருத்துக்களை பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி உரிய மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். முதல்வரின் அறிவுரையின்படி இந்த சட்ட மசோதா திரும்ப பெறப்பட்டு உரிய மறு ஆய்வு செய்யப்படும் என அமைச்சர் கூவி செழியன் கூறியுள்ளார். வீட்டில் முடங்கிய விஜய், அதிரடி அரசியலுக்கு ஆப்பு வைத்த கரூர் சம்பவம். நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், நாமக்கல் கூட்டங்களில் கர்ஜித்த விஜய்க்கு கரூர் பிரச்சாரம் பெரிய முட்டுக்கட்டையை போட்டுள்ளது. அங்கு நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்த சம்பவம் அவருடைய வேகமான அரசியலுக்கு பெரிய தடையை ஏற்படுத்திவிட்டது. செப்டம்பர் 27 கரூரில் நடந்த சம்பவத்துக்கு பின் 1 மாதமாகியும் விஜய் தன்னுடைய வீடு பனையூர் அலுவலகத்தை தாண்டி வேறு எங்கும் தலை காட்டவில்லை. அதோடு அவரது கட்சிக்குள்ளும் பல்வேறு குழப்பங்கள் நிலவுவதால் அடுத்து என்ன செய்வது என புரியாத மனநிலையில் விஜய் தவிப்பதாக அக்கட்சியின் மேல்மட்ட தலைவர் ஒருவர் கூறினார். அவர் கூறியதாவது: விஜய்க்கு கட்சி துவங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததும் அதற்கு உரமூட்டி உறுதுணையாக இருந்தவர் புதுச்சேரியைச் சேர்ந்த ஆனந்த். புதுச்சேரியில் எம்எல்ஏவாக இருந்தவரின் அரசியல் அனுபவத்தை பார்த்த கட்சியில் தனக்கு அடுத்த இடமான பொதுச் செயலர் பதவியில் ஆனந்தை நியமித்தார். டெல்லி தேர்தல் கமிஷனில் கட்சியை பதிவு செய்யும் விஷயத்தில் பெரும் உதவியாக இருந்த அருண்ராஜ் என்ற IRS அதிகாரியையும் விஜய் தன்னுடன் சேர்த்து கொண்டார். அவருக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலர் பதவி வழங்கினார். அதற்கு இணையான தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டிருப்பவர் ஆதவ் அர்ஜுனா.
லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகன் என்ற அறிமுகத்தோடு சில ஆண்டுகளுக்கு முன் திமுக முகாமில் வளைய வந்தவர். கடந்த தேர்தல்களில் திமுகவுக்காக பல வியூகங்கள் வகுத்து கொடுத்தவர். பிரபல வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரை திமுகவுக்காக செயல்பட வைத்ததில் ஆதவ் அர்ஜுனாவின் பங்கு முக்கியமானது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின் இவருக்கு ஆட்சியில் முக்கியத்துவம் இல்லை என்றதும் அங்கிருந்து விலகினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த துணை பொதுச் செயலர் ஆனார். அதன்பின் விஜயுடன் நெருக்கமாகி திருமாவளவனை விஜய் பக்கம் கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டார். அதன் காரணமாக திருமாவளவனுக்கு திமுக கொடுத்த நெருக்கடியால் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஆதவ். உடனே விஜயை சந்தித்த தாவேகாவில் இணைந்தார். அவருக்கு கட்சியின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அதேபோல் தாவேகாவின் வியூக வகுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் ஜான் ஆரோக்கியசாமியும் முக்கிய தலைவர் போல செயல்பட்டு வருகிறார். பாரதிய ஜனதா அதிமுக என கட்சி மாறி தாவேகாவுக்கு வந்திருக்கும் நிர்மல் குமாருக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை பொதுச் செயலர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் கட்சியின் முக்கிய ஆலோசனைகளின் போது அவரும் பங்கெடுக்கிறார். இப்படி தாவேகாவில் விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கும் இந்த 5 பேரும் தான் கட்சியை நடத்துவது போல செயல்படுகின்றனர். ஆனால் ஐவரில் ஒருவர் கூட அடுத்தவரை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆளாளுக்கு ஒவ்வொரு யோசனையை தெரிவித்து விஜயை தங்கள் போக்குக்கு இழுப்பதால் அடுத்து என்ன செய்வது என புரியாமல் தவித்து வருகிறார் விஜய். கட்சிக்குள் நடக்கும் பல்வேறு குழப்பங்களுக்கும் இந்த ஐவரின் செயல்பாடுகளே காரணம் என்பதை விஜய் அறிந்து கொண்டாலும் இதை எப்படி அணுகி பிரச்சனையை தீர்ப்பது என புரியாமல் தவித்து வருகிறார். ஆனந்த் பொதுச் செயலராக இருந்தாலும் அவரது செயல்பாடுகள் மற்றும் ஆலோசனைகள் திருப்தி அளிக்காததால் ஆதவ் அர்ஜுனாவிடம் அதிகாரத்தை கொடுக்க விஜய் விரும்புகிறார். கரூர் பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் வரை சென்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வைத்ததில் ஆதவ் நடவடிக்கைகள் விஜய்க்கு திருப்தியாக இருந்ததை அடுத்து அவருக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க விஜய் முன் வந்திருக்கிறார். இருந்தபோதும் கட்சியின் முன்னணி தலைவர்களின் செயல்பாடுகளால் விரக்தியில் இருப்பதால் அரசியல் ரீதியில் அடுத்த கட்ட நகர்வு இன்றி வீடு மற்றும் அலுவலகத்தில் விஜய் முடங்கி இருக்கிறார் என அந்த மேல்மட்ட தலைவர் கூறினார். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பாஜ பொங்கல் அன்று வெளியிட திட்டம். தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்க உள்ளது. என்டிஏ கூட்டணியில் உள்ள அதிமுக ஏற்கனவே பிரச்சாரத்தை துவங்கிவிட்டது. பழனிசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தமிழக பாஜகவும் பிரச்சாரத்தை துவங்கிவிட்டது. பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜ படு பிஸியாக இருந்தாலும் தமிழக அரசியலிலும் அதிக ஆர்வம் காட்டி வருகிறது. தமிழக தேர்தல் அறிக்கையை தயாரிக்க பாஜ முடிவெடுத்து விட்டதாம். விரைவில் பாஜ குழு ஒன்று தமிழகம் வரவுள்ளது. தமிழக பாஜ தலைவர் நைனா நாகேந்திரன் உட்பட பல சீனியர் தலைவர்களை இந்த குழு சந்திக்கும். திமுக அரசின் ஊழல்கள், போதைப்பொருள் நடமாட்டம், சட்டம் ஒழுங்கு நிலைமை என பல விஷயங்களை இந்த குழு ஆராய்ந்து அறிக்கை தயாரிக்க உள்ளதாம். நிர்மலா சீதாராமன், ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி ஆகியோருடன் அனுராக் தாக்கூரையும் இந்த குழுவின் அங்கத்தினராக தேசிய தலைவர் நட்டா நியமித்துள்ளாராம். தமிழகத்தில் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஒருவர் இந்த குழுவிற்கு உதவி செய்வாராம். பாஜவின் தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு குறித்து ஒரு முக்கிய விஷயம் நிச்சயம் சொல்லப்படும் என்கின்றனர். இந்த தேர்தல் அறிக்கை பொங்கலன்று வெளியிடப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. வீடு வீடா அலைந்தோம், இன்னும் சம்பளமே தரல. நகர்ப்புறங்களில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. ஜூலை மாதம் துவங்கிய இந்த திட்டத்தில் மகளிர் உரிமை தொகை, ஜாதி சான்றிதழ், வாக்காளர் அட்டை உள்ளிட்ட சேவைகளை எளிதில் பெற முடியும். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை வார்டுக்கு 2 முகாம் என 400 முகாம்கள் நடத்தப்படுகின்றன. முதற்கட்டமாக 109 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதற்காக மாநகராட்சி சார்பில் 2000 தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இவர்கள் ஒவ்வொருவரும் நாளும் 60 வீடுகளுக்கு விண்ணப்பம் வழங்கி முகாம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். வாரத்தில் 5 நாட்கள் விண்ணப்ப விநியோகம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக தினமும் 300 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கப்படும் என அரசு தெரிவித்தது. இந்நிலையில் 109 முகாம்கள் முடிந்த நிலையிலும் தன்னார்வ பணியாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு மேலாக ஊதியம் வழங்காமல் மாநகராட்சி அலைக்கழித்து வருகிறது. ஊதியம் குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டாலும் முறையான பதில் இல்லை என்று தன்னார்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தன்னார்வலர்கள் சிக்கலுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லும் விளக்கம் வியக்க வைக்கிறது. தன்னார்வலர்களாக பெரும்பாலும் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் உள்ளிட்டோர்தான் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்காக மாநில அரசு நிதி அளித்தது. அந்த நிதி முகாம் நடத்துவதற்கான உள்கட்டமைப்புக்கு பயன்படுத்தப்பட்டது. அதே நேரம் தன்னார்வலர்களாக பணியாற்றும் 2000 பேருக்கு மாநகராட்சி நிதியிலிருந்து ஓரிரு நாட்களில் ஊதியம் வழங்கப்படும். இதில் இனி காலதாமதம் ஏற்படாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை போலவே தமிழகம் முழுதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் 1 லட்சத்திற்கும் மேலான தன்னார்வலர்கள் பணியாற்றி வருகின்றனர். எல்லா இடங்களிலும் ஊதியம் சரிவர வழங்காமல் உள்ளாட்சிகள் இழுத்தடித்து வருவதால் தன்னார்வலர்கள் தவித்து வருகின்றனர். இந்துக்கள் கொதிப்பு,
கோயில் சுவர்களில் ஐ லவ் முகமது மர்ம நபர்களால் மீண்டும் பதற்றம். செப்டம்பர் 4ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் அருகே உள்ள ராவத்பூர் பகுதியில் மிலாது நபி பேரணி நடந்தது. அப்போது ஐ லவ் முகமது என்ற விளக்கு பலகை ஒரு கூரையின் மீது அமைக்கப்பட்டது. இதனை உள்ளூர் இந்து மக்கள் எதிர்த்தனர். தங்கள் மத உணர்வுகளை புண்படுத்துகிறது என போலீசில் புகார் அளித்தனர். இதையடுத்து 24 பேர் மீது போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்தது. மத உணர்வுகளை புண்படுத்துவதற்கு எதிரான சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்தனர். இந்த நடவடிக்கை முஸ்லிம் சமூக மக்களிடையே கோபத்தை தூண்டியது. கான்பூர், லக்னோ, நாக்பூர், ஐதராபாத் உட்பட பல நகரங்களில் முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். ஐ லவ் முகமது பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். இதற்கு போட்டியாக இந்து அமைப்புகள் ஐ லவ் ராம், ஐ லவ் மகாதேவ், ஐ லவ் கணேஷ் பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். இதன் விளைவாக உத்தராகண்ட், குஜராத் போன்ற மாநிலங்களிலும் பதற்றம் ஏற்பட்டது. பரேலி மாவட்டத்தில் முஸ்லிம்கள் சார்பில் நடந்த பேரணியில் வன்முறை வெடித்தது. பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. இது தொடர்பாக உள்ளூர் முஸ்லிம் மதகுரு தவுகீர் ரசா கான், அவரது கூட்டாளி நதீம் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அலிகார் மாவட்டத்தின் புலகர்கி, பகவான்பூர் ஆகிய கிராமங்களில் உள்ள 4 கோயில்களின் சுவர்களில் ஐ லவ் முகமது என்ற வாசகத்தை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் எழுதியுள்ளனர். அப்பகுதியில் வசிக்கும் இந்துக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து கோயில் சுவர்களில் எழுதப்பட்டிருந்த ஐ லவ் முகமது வாசகத்தை போலீசார் அழித்தனர். சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் மர்ம நபர்கள் இதை செய்துள்ளனர். அவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறோம். புலகர்கி, பகவான்பூர் கிராமங்களில் நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது என அலிகார் மாவட்ட எஸ்எஸ்பி நீரஜ்குமார் ஜடான் கூறினார். கர்நாடகா நகை வியாபாரியிடம் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம். சபரிமலை கோயில் தங்கம் மாயமான வழக்கில் திருப்பம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பராமரிப்பு பணிகளுக்காக துவாரபாலகர்கள் சிலைகளில் இருந்து தங்க தகடுகள் கழற்றப்பட்டது. பராமரிப்பு பணிகள் முடிந்து மீண்டும் பொருத்திய போது 4 கிலோ அளவுக்கு தங்கம் மாயமானதாக புகார் எழுந்தது. இது பற்றி விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை கேரள ஹைகோர்ட் அமைத்தது. துவாரபாலகர்கள் சிலைகளின் தங்க தகடுகளை பராமரிக்கும் செலவை ஏற்றிருந்த பெங்களூரைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் போற்றி, திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபு ஆகியோரை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது. விசாரணையில் தங்கத்தை திருடியதை உன்னிகிருஷ்ணன் போட்டி ஒப்புக்கொண்டார். திருடிய தங்கத்தின் ஒரு பகுதியை கர்நாடகாவின் பல்லாரியைச் சேர்ந்த நகை வியாபாரி கோவர்த்தனுக்கு விற்றதாக கூறினார். பல்லாரிக்கு சென்ற புலனாய்வு குழு கோவர்த்தனின் நகைக்கடையில் நடத்திய சோதனையில் 476 கிராம் தங்கத்தை மீட்டனர். தங்க வியாபாரி கோவர்த்தன் கூறும்போது, நான் எந்த தவறும் செய்யவில்லை. சபரிமலை கோயிலுக்கு கதவு உட்பட பல நன்கொடைகள் அளித்துள்ளேன். யார் தவறு செய்திருந்தாலும் தண்டனை அனுபவிப்பார்கள். எனக்கு தெரிந்த உண்மைகளை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் தெரிவித்துள்ளேன் என்றார். அதேபோல் பெங்களூரு ஸ்ரீராமபுரத்தில் உள்ள உன்னிகிருஷ்ணன் வீட்டிலும் சோதனை நடத்தினர். அங்கிருந்து நகைகள், தங்க கட்டிகள், தங்க நாணயங்கள் ஆகியவை கைப்பற்றினர். பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம் சபரிமலை கோயில் தங்க தகடுகளில் இருந்து திருடப்பட்டதா என்பதை அறிய ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என அதிகாரிகள் கூறினர். தங்கத்தகடுகள் சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனத்தில் செப்பனிடப்பட்டதாக கூறப்படுகிறது. அங்கும் புலனாய்வு குழுவினர் சோதனை நடத்தி விசாரணை மேற்கொண்டனர். அமெரிக்காவுக்கு எதிரான விளம்பரம் நாளை முதல் நிறுத்தம். கனடா அரசு முடிவு. வட அமெரிக்க நாடான கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதீத வரியை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்தார். இதையடுத்து கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கைகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அமெரிக்க மக்களுக்கு எடுத்து சொல்லும் வகையில் டிவி விளம்பரத்தை வெளியிட்டது. மொத்தம் 60 வினாடிகள் உள்ள இந்த விளம்பரத்தில் அமெரிக்க முன்னாள் அதிபர் ரொனால்டு ரீகன் 1987ஆம் ஆண்டு அந்நாட்டு தேசிய வானொலியில் பேசிய உரைகளிலிருந்து சில பகுதிகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. இதற்கு ரொனால்டு ரீகன் அறக்கட்டளை எதிர்ப்பு தெரிவித்ததுடன் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கனடாவுடன் நடத்தி வந்த வர்த்தக பேச்சுகள் அனைத்து முடிவுக்கு வருவதாக தெரிவித்திருந்தார். இதையடுத்து ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட், கனடாவும் அமெரிக்காவும் நல்ல நண்பர்கள், அண்டை நாடுகள் மற்றும் கூட்டாளிகள். நாங்கள் ஒன்றாக வலுவாக இருக்கிறோம் என்பதை முன்னாள் அதிபர் ரொனால்டு ரீகன் அறிந்திருந்தார் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கனடா பிரதமர் மார்க் கார்னியுடன் நடத்திய சந்திப்புக்கு பிறகு ஒரு சமரச முடிவை அறிவித்தார் டக் ஃபோர்ட். நாளை முதல் விளம்பரத்தை நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளார்.